வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டு சமையலில் தினமும் பயன்படுத்தும் இந்த சின்ன ஏலக்காய் தாங்க உங்கள் உடலுக்கு என்ன பெரிய சக்தியை தரும் தெரியுமா? 60 வயசுல கூட 20 வயசு மாதிரி சக்தி, உற்சாகம். இது ஒரு மருந்து இல்லைங்க, இது ஒரு மசாலா தான். ஆனால் உங்கள் உடலுக்கு இது மருந்து மாதிரி வேலை செய்யும். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏலக்காயை எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். ஏலக்காயை நீங்கள் எல்லோரும் எப்படி நினச்சிருப்பீங்க? இது சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மசாலா பொருள் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் இது ஒரு அருமையான ஆயுர்வேத மருந்து. இதில் இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள் என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் சி, மெக்னீஷியம், நார்ச்சத்து, இது எல்லாமே ஏலக்காயில் அதிகமாகவே இருக்குது. இந்த சிறிய ஏலக்காய் உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களையும் வெளியேற்றும் தன்மை கொண்டது. ஏலக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய 10 நன்மைகளாக பார்க்கலாம். அதில் முதலாவது நன்மை என்னென்னா, உடலுக்கு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அதற்கு தினமும் 2 ஏலக்காயை சாப்பிட்டா உடம்பு லேசாக இருக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னென்னா, செரிமானம் சரியாகும். வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முக்கியமாக வயிறு வீக்கம், வாய்வு, இந்த எல்லா பிரச்சனைக்குமே ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது ஏலக்காய். ஸோ அடுத்து மூன்றாவது நன்மை என்னென்னா, மூச்சு, அதாவது துர்நாற்றம். அதாவது நிறைய பேருக்கு வாயில் துர்நாற்றம் ஏற்படும். ஸோ இதனால் அவங்க ஃப்ரீயாக கூட யாருக்கிட்டையுமே பேச முடியாது. அந்த அளவுக்கு வாயில் இந்த பேட் ஸ்மெல் வரும். அதுக்கு வர்றதுக்கு காரணம் அவங்க வாயில் பாக்டீரியாக்கள் கெட்ட பாக்டீரியாக்கள் நிறையா இருப்பதுனால தான் அந்த துர்நாற்றம் வருது. ஸோ அந்த துர்நாற்றத்தை போக்குறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. இது ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரி வேலை செய்யும். ஸோ இதனால் நிறைய பேர் கெமிக்கல் வாங்கி வாயில் வாய் கொப்பளிச்சு சரி பண்ணுறாங்க. ஸோ அதற்கு பதிலாக இந்த ஏலக்காயை நீங்கள் பயன்படுத்தலாம். 2 ஏலக்காய் வாயில் போட்டு அப்படியே மென்னுட்டிங்கன்னா உங்கள் வாயில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே போய்விடும். ஸோ உங்களுடைய வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு இந்த ஏலக்காய் பயன்படுது. ஸோ இதனால் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. 4வது நன்மை என்னென்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. முக்கியமாக ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அடுத்து 5வது நன்மை என்னென்னா, சர்க்கரை நோய்க்கு இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. 6வது நன்மை என்னென்னா, உடல் எடையை குறைக்கும். அதாவது மெட்டபாலிசத்தை இது அதிகரிக்க செய்யும். ஸோ 2 ஏலக்காயை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய உடலில் மெட்டபாலிசம் அதிகரித்து நீங்கள் சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளுமே வெகு விரைவில் செரிமானமாகி உங்களுடைய உடல் ஆரோக்கியமான முறையில் உடல் எடை குறைப்பு அங்கு நடைபெறும். ஸோ தாராளமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்கிறவங்க ஏலக்காயை ட்ரை பண்ணலாம். அடுத்து 7வது நன்மை என்னென்னா, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் பயன்படுது. ரிலாக்ஸேஷன் ஃபீல் கிடைக்கும் ஏலக்காயை சாப்பிடும்பொழுது. ஏன்னா ஏலக்காயில் அந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலுக்கு போகும்போது மனசு ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணும். அடுத்து 8வது நன்மை என்னென்னா, இது பாலியல் ஆரோக்கியம். ஸோ உடல் உற்சாகத்தை அதிகரிக்கிறதுக்கு, அதாவது ஆண்களுக்கு ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஸ்டாமினாவை அதிகரிக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அடுத்து 9வது நன்மை என்னென்னா, கல்லீரலை சுத்தமாக்குறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. லிவரை டீடாக்ஸ் பண்ணுது. ஸோ அந்த அளவுக்கு லிவரை நீங்கள் புதுசாக்கணும், உங்களுடைய கல்லீரல் கெட்டு போச்சு அப்படின்னா நீங்கள் ஏலக்காயை தினமும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாவே உங்களுடைய கல்லீரல் புதுமையாயிரும். 10வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி தாங்க. இம்யூனிட் பவரை அதிகப்படுத்தும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஸோ இதனால் நீங்கள் அடிக்கடி காய்ச்சல், இருமல், சளி இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஏலக்காய் எடுக்கும் பொழுது அதிலிருந்து விரைவில் விடுபடலாம். எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா, காலையில் வெறும் வயிற்றில் 2 ஏலக்காயை மென்று சாப்பிடுங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னென்னா, ஏலக்காய் ப்ளஸ், அதாவது சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு
அதாவது தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம் இந்த மெத்தட்ல. இல்லைன்னா 1 டம்ளர் வெதுவெதுப்பான சுடு தண்ணி எடுத்துக்கிறங்க. அது கூட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா, அந்த ஏலக்காய் பவுடர போட்டுட்டு நீங்க அப்படியும் குடிக்கலாம். ஸோ இந்த மாரி குடிக்கும்போது இது வந்து டீடாக்ஸ் ட்ரிங்கா மாறிடும். உங்க உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள், கழிவுகள் இது எல்லாமே வெளியில போயிரும். ஸோ இது 2வது மெத்தட். 3வது மெத்தட் என்னன்னா, பால் எப்பவுமே நல்லா காய்ச்சி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த பால்ல 2 ஏலக்காய வந்து தட்டி நீங்க போட்டு குடிக்கிறது. இது வந்து இரவுல குடிச்சீங்கன்னா, ஒரு நல்ல தூக்கம் வந்து கிடைக்கும். தூங்க போறதுக்கு முன்னாடி பால் அதில கொஞ்சோண்டு நீங்க ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா, ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறங்க. இல்லன்னா அப்படியே தட்டி போடுங்க. நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். ஏன்னா நெறைய பேருக்கு வயதானவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வா ஏலக்காய் வந்து அமையும். அடுத்து 4வது மெத்தட பார்க்கலாம். இந்த மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெமெடியில வந்து என்னென்ன பண்ண போறோம்னா, ஏலக்காய் எடுக்க போறோம். அது கூட தேன். ஏலக்காய், தேன். இப்படி நீங்க எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்டாமினா ரொம்ப டபுள் மடங்கா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம 4வது மெத்தட்ல ஏலக்காய், தேனை எடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நெறைய பேருக்கு இங்க ஒரு டவுட் இருக்கும். சரி ஏலக்காயும், தேனையும் எப்படி சேர்த்து சாப்பிட்றது அப்படின்னு. இதுக்கு தான் நம்ம ஏலக்காய் இருக்குதா, அத நீங்க 1 கிளாஸ் நல்லா 1 கிளாஸ் சுடு தண்ணி எடுத்துக்கிறங்க. அதில ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா, ஏலக்காய் பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் தேனும் நீங்க அந்த சுடு தண்ணியில கலந்துட்டு நீங்க குடிச்சிரலாம். இப்படியும் செய்யலாம். இல்ல ஏலக்காய் பவுட்ரு எங்க வீட்ல இல்ல, வெறும் ஏலக்காய் தான் இருக்கு அப்படின்னா, நீங்க 1 கிளாஸ் தண்ணீல 2 ஏலக்காய தட்டி அதில போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, அந்த ஏலக்காய் தண்ணிய நீங்க வடிகட்டிட்டு, அதில 1 டேபிள் ஸ்பூன் தேனை கலந்து நீங்க இப்படி குடிக்கலாம். ஸோ நீங்க இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாமினா வந்து டபுள் மடங்கு கிடைக்கும் நம்ம சொன்னோம்ல. அதாவது 60 வயதிலயும் 20 வயது போல பலன் கிடைக்கும். ஸோ நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க இத எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னமும் நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவர், ஆண்மை சக்தி வந்து டபுள் மடங்கா கிடைக்கும். இது யாரெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்தரலாம். 40 வயதிற்கு மேல உள்ளவங்க தாராளமாக இத எடுத்துக்கிறலாம். சோர்வு அதிகமா இருக்கிறவங்க, உடல் சோர்வு, உடல்ல பலமே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இத எடுத்துக்கிறலாம். அடுத்து இரவு தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்க தாராளமாக இத எடுக்கும் பொழுது உங்களுக்கு இரவுல நிம்மதியான ஒரு தூக்கம் வந்து கிடைக்கும். தவறாக சாப்பிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்துரலாம். அதிகமா சாப்பிடக்கூடாது. தினமும் 2 ஏலக்காயே போதுமானது. அதிகமாக சாப்பிட்டால் வயிற்றுல எரிச்சல் ஏற்படும், அலர்ஜி ஏற்படும். அதனால தான் அளவோடு சாப்பிட சொல்றோம். ஒரு 60 வயது அண்ணா நாள்தோறும் வந்து ஏலக்காய் சாப்பிட ஆரம்பிச்சாரு. 2 வாரத்துல உடல் சோர்வு போயிருச்சு. நல்ல ஒரு தூக்கம் அவருக்கு கிடைச்சு, நல்ல ஒரு எனர்ஜியும் அவருக்கு கிடைச்சுச்சு. இதுதாங்க ஏலக்காயோடைய சக்தி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மாற்றத்த நீங்க உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching.